வணக்கம். 2020-21க்கு பிறகு மறுபடியும் பஞ்சாப், ஹரியானாவிலிருந்து பல மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களுடன் தங்கள் டிராக்டர்களை எடுத்துக்கொண்டு மிக பெரும் எண்ணிக்கையில் டெல்லி சலோ என்று டெல்லியை நோக்கி கிளம்பிவிட்டார்கள் விவசாயிகள். தேர்தல் நெருங்கும் வேளையில் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடும். டெல்லிக்கு செல்லும் வழிகள் அடைக்கப்பட்டு பெரும் போலீஸ் படை குவிக்கப்பட்டிருக்கிறது. முள்வேலிகள், சிமெண்ட் ஸ்லாப்கள், தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விவசாயிகளை கலைந்து போக செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போலீசார். என்னதான் பிரச்சனை? விவசாயிகளின் கோரிக்கைகள் தான் என்ன? முதல் கோரிக்கை, விவசாயிகளை பாதுகாக்க எம்எஸ்பி அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கு லீகல் கேரண்டி தர வேண்டும். 2020-21 போராட்டத்தின் போது விவசாயிகளின் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும். மூன்றாவது கோரிக்கை, விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் வேண்டும். நான்காவது, விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். ஐந்தாவது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதாவது உலக வர்த்தக அமைப்பிலிருந்து இந்தியா விலக வேண்டும். ஆறாவது, விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். ஏழாவது, உற்பத்தி செலவுகள் அதிகரித்திருக்கும் இந்த நேரத்தில் 50% ப்ராஃபிட் கிடைக்க அரசு உறுதி அளிக்க வேண்டும். இவைகள்தான் மிக முக்கியமான கோரிக்கைகள். இதை தவிர வேறு சில கோரிக்கைகளும் இருக்கிறது. இதற்கு முந்தைய போராட்டத்தின் முக்கியமான விஷயமாக இருந்தது அரசின் வேளாண் சட்டங்கள் தான். அதை அரசு திரும்ப பெற்றதும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலையை அரசின் பரிசீலனைக்கு விட்டுவிட்டு போராட்டங்களை வாபஸ் பெற்றன விவசாய சங்கங்கள். ஆனால் ஒரு நிபந்தனையோடு, அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை பற்றிய கோரிக்கையை அரசு ஏற்று அதற்கு லீகல் கேரண்டி அதாவது சட்டமாக்க வேண்டும் அல்லது சட்டப்படி உத்தரவாதம் தர வேண்டும். இல்லையில் திரும்ப போராட்டத்தில் குதிப்போம் என்ற எச்சரிக்கையோடு தான் வீட்டுக்கு போனார்கள் விவசாயிகள். இப்போது குறைந்தபட்ச விலைக்கான லீகல் கேரண்டி என்பது MS சுவாமிநாதன் கமிஷனோட பரிந்துரைப்படி, அதாவது விவசாய உற்பத்திக்கான செலவிலிருந்து 1.5 மடங்கு அதிக அளவுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கலாம் என்ற பரிந்துரையை அமலாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள் விவசாயிகள். அரசு விவசாய சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது. சரி, கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாமா? எம்எஸ்பி அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை என்றால் என்ன? இப்போ நாம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போனா, அரிசி பருப்புன்னே வச்சுக்கோங்க, போன வாரம் ஒரு விலை இருக்கும், இந்த வாரம் அதே அரிசி பருப்போட விலை கொஞ்சம் அதிகமாகவோ இல்ல கம்மியாகவோ இருக்கும். இப்ப விவசாயிகள் உற்பத்தி பண்றதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்க பொருட்களை சந்தைக்கு கொண்டு வரும்போது மார்க்கெட் விலை கம்மியா இருந்தா அவங்களும் கம்மியான விலைக்கு தான் அவங்க உற்பத்தி பண்ண பொருட்களை விற்க முடியும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதனால கவர்மெண்ட் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸை நிர்ணயிக்குது. விவசாயிகள் கிட்ட இருந்து அரசு கொள்முதல் பண்ணும்போது அவங்க பிக்ஸ் பண்ற மினிமம் சப்போர்ட் பிரைஸ கொடுப்பாங்க. இந்த விலையை கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ்னு சொல்லப்படுற CACP விவசாயிகளோட உற்பத்திக்கான செலவுகளை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கும். அதனால விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படாது. இது 23 விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் FCIன்னு சொல்லப்படுற ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பொதுவாக அரிசி மற்றும் கோதுமையை மட்டுமே இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்கிறது. 2013-14 1400 ரூபாயாக இருந்த கோதுமையோட விலை இப்போ 2300 ரூபாய். அரிசியின் விலை 1300 இருந்தது, இப்போது 2400 ரூபாய். சரி, இதை ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கி என்ன பண்ணும்? மக்களுக்கு குறைவான விலையில குறிப்பா ரேஷன் கடைகள் மூலமா மக்களுக்கு விநியோகம் பண்ணும். இதன் மூலம் ஏற்படக்கூடிய வருமான இழப்பு வேறு வழிகள்ல ஈடு செய்யப்படும். சரி, இந்த விவசாயிகள் போராட்டத்தை ஏன் குறிப்பா பஞ்சாப், ஹரியானா மாநில விவசாயிகளால முன்னெடுக்கப்படுது? ஏன்னா அவங்கதான் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையோட மிக பெரும் பயனாளிகள்னு சொல்லலாம். ஏன்னா கோதுமை மற்றும் அரிசி இந்த ரெண்டையுமே அதிக அளவுல உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மட்டுமே. பஞ்சாப்ல மட்டுமே ராபி சீசன் சொல்லப்படுற குறுவை சாகுபடியில கோதுமைக்கு 2022-23 மட்டும் 19,300 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. காரிப் சீசன் சொல்லப்படுற சம்பா சாகுபடி அப்போ அரிசி 2021-22 36,708 கோடி ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக கொடுக்கப்பட்டிருக்கு. திரும்ப சொல்றேன், இது வெறும் பஞ்சாப்ல இருக்க விவசாயிகளுக்கு மட்டும்தான். இதுல தமிழ்நாடு எங்க இருக்குன்னு பாருங்க. 1960-70களில் நடந்த பசுமை புரட்சியை சரியாக பயன்படுத்திய பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் அவங்களோட பெரும்பாலான உற்பத்தியை கவர்மெண்ட் கிட்ட தான் கொடுக்கறாங்க. அதனால தென்னிந்தியாவை விடவும் பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கறாங்க. இந்த MSP லீகலைஸ் பண்றதுக்கு ஆதரிப்பவர்களும் இருக்காங்க, எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க.
இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்றது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து மாறுபடும். அரசு தன் தேவைக்கேற்ப கொள்முதல் செய்யறதால அதற்கேற்றாற் போல குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்யும். முன்பே சொன்ன மாதிரி பெரும்பாலும் கோதுமை, அரிசி இந்த 2 தானியங்களை அரசு கொள்முதல் செய்து. அதுக்கு காரணம் கவர்மெண்ட் கிடங்குகள் இந்த 2 தானியங்களை சேமிக்கிறதுக்கு ஏற்றவைகளாக இருக்கிறது தான். இதற்கான குறைந்தபட்ச விலைக்கு லீகல் பேக்கப் இல்லாததால கவர்மெண்ட் தனது கொள்முதல் தேவைக்கேற்ப குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கிறது விவசாயிகளுக்கு கொஞ்சம் அச்சத்தை தரதா இருக்கு. குறிப்பா இந்த விலை சில சமயங்கள்ல மார்க்கெட் பிரைஸை விடவும் கம்மியாக இந்த குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்படக்கூடுங்கிற கவலை தான். இது பெரிய விவசாயிகளை விட சிறிய விவசாயிகளை நிறைய பாதிக்கும்னு சொல்றாங்க. சரி, அப்ப கவர்மெண்ட் இதை லீகலைஸ் பண்ணா என்ன? மினிமம் சப்போர்ட் பிரைஸ லீகலைஸ் பண்ணா அப்புறம் பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு முறையும் அந்த லாவை அமெண்ட் பண்ண வேண்டி வரும். அதாவது அதுல திருத்தம் கொண்டு வர வேண்டி இருக்கும். ஏன்னா சம்பா, குறுவை சாகுபடிக்கு ஏத்த மாதிரி, சீசனுக்கு ஏத்த மாதிரி மாத்த வேண்டி வரும். கவர்மெண்ட் கட்டாயமாக வேளாண் உற்பத்தி பொருட்களை கொள்முதல் பண்ண வேண்டி வரும். அதன் தரம் எப்படி இருந்தாலும் இது கன்சியூமருக்கு நல்லது கிடையாது. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் கொள்முதல் செய்ய முடியும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரி கோடவுன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுலயும் எக்ஸஸா ஸ்டோரேஜ் பண்ணா உணவுக்கான ஷெல்ஃப் லைஃப்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? குறிப்பிட்ட காலத்துக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணலைன்னா அது வேஸ்ட் ஆயிடும். கவர்மெண்ட் மட்டுமே கொள்முதல் பண்ண வேண்டி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட மொத்த பணத்தையும் இதுக்கே செலவு பண்ண வேண்டி வரும். மற்ற டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எதுக்கும் செலவு பண்ண பணம் இருக்காது. லீகலைஸ் பண்ணா விலை எப்போதும் குறைவாகவே இருக்காது. அது பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். பிரைவேட் கம்பெனிஸ் அதிக விலை கொடுத்து வேளாண் பொருட்களை வாங்குறதை விட WTO அக்ரிமெண்ட் படி கனடா, USA மாதிரி விலை குறைவா இருக்க நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் நிறைய நாடுகள் இந்திய ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கிற அதிகப்படியான சப்சிடிஸை சுட்டி காட்டி அதுல கவனம் எடுத்துக்க சொல்றாங்க. ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி விவசாயம் பண்ணி அவங்களோட வேளாண் பொருட்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும்போது ஒரு லீஸ்ட் சப்போர்ட் மெக்கானிசமா தான் கவர்மெண்டோட குறைந்தபட்ச விலை நிர்ணயம் இருக்கு. அதனால அவங்க உற்பத்தி பண்ற பொருட்களுக்கு அவங்க பண்ண செலவை விட கூடுதலான பணம் கிடைக்கும். பிரைவேட்டா வாங்குறவங்களும் அந்த விலைக்கு குறைவா வாங்க முடியாது. இது சட்டமாக்கிட்டா பாதுகாப்பா இருக்கும்னு விவசாயிகள் ஃபீல் பண்றாங்க. ஒரு காயினுக்கு எப்பவுமே 2 பக்கம் இருக்கு. விவசாயிகளும் கவர்மெண்ட்டும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போய் முடிவுகள் எடுத்தால் விவசாயிகள் மட்டுமல்லாது நாட்டின் வளர்ச்சியும், இக்கானமியும் பாதுகாக்கப்படும். நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.